எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம வீடியோல ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2009ஆம் ஆண்டு. பாகிஸ்தானின் உயரிய விருது கீழ்கண்ட எந்த இந்திய மருத்துவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ மற்றும் பி. டாக்டர் ஜல் ரத்தன்ஜி படேல், டாக்டர் ஜல் தைபோகு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டமானது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழக அரசு வளர்ச்சி திட்டம். தமிழர் நாகரிக அருங்காட்சியகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் மதுரை. உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் முதலிடத்தில் உள்ளது. உள்நாட்டு PNG இணைப்புகளை ஊக்குவிப்பதற்கான ஊக்கத்தொகை திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 1 தேதி. அபராஜிதா பரங்லா 2026 மலையேற்ற பயணத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங். சத்பாவனா திவாஸ் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி, ராஜீவ் காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல. பிலாங்கிங் எ ஜர்னி ஆஃப் லவ் என்ற சுயசரிதை நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சோனியா காந்தி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் 21 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் 22 நாளைக்கு எஸ்ஐ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பிசி பேட்ச், அடுத்த ஜிஎஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள். இப்போ நம்ம பெரியோரை துணைக்குறள் அதிகாரத்துல பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல நெக்ஸ்ட் திருக்குறள் கவனிங்க. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையான் சார்பிலார்க்கில்லை நிலை. இப்போ முதலிலார்க்கு அப்படின்னா என்னன்னா முதல். இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு முதலீடு அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாதான் அதுல இருந்து நமக்கு என்ன வரும்? லாபம், ப்ராஃபிட், ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா முதலீடே பண்ணல அப்படின்னா அங்கேருந்து நமக்கு என்ன கிடைக்காது? ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்காது, ஊதியம்ங்கிறது கிடைக்காது. ஸோ முதலிலாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் ஊதியம்ங்கிறது இல்லையோ அதே மாதிரி பெரியோரை துணை இல்லாதவங்களுக்கு, இப்போ மதலை அப்படின்னா என்னன்னா ஆதரவு, துணை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மதலை அந்த பெரியோர்களை துணையாக கொள்ளாதவங்களுக்கு நிலையான வாழ்க்கை இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு நல்வாழ்க்கை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக். பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வியறிவு இயக்கம் எது? ஆன்சர் யசோதா ஏஐ. அதாவது இப்போ விமென்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஏஐ மூலமா செயல்படக்கூடிய நிறைய மென்பொருட்கள், ChatGPT இருக்கு, ஜெமினி AI இருக்கு. இந்த மாதிரியான அந்த டிஜிட்டல் லிட்ரஸி, ஏஐ லிட்ரஸியை கொண்டு வரணும். ChatGPT எப்படி யூஸ் பண்ணலாம், ஜெமினி AI எப்படி யூஸ் பண்ணலாம், ஏஐ எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீப் ஃபேக், இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணி டீப் ஃபேக் போலி புகைப்படங்கள்லாம் உருவாக்குறாங்க. எப்படி நீங்க அதை பிரிச்சு பார்க்க முடியும், டிஃபரன்ஷியேட் எப்படி பண்ணலாம், எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்டர்நெட்ல நிறைய மோசடிகள் நடக்குது, அதை எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பா இருக்கலாம். இந்த மாதிரி ஏஐ லிட்ரஸியை கொடுக்கறதுக்காக பெண்களுக்காக இந்த யசோதா ஏஐ அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மகளிர் ஆணையத்தின் சார்பில் தான் இந்த யசோதா ஏஐ அப்படிங்கிற இயக்கமானது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை விட்டு இது போன வருஷம் 2025 லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி, யசோதா ஏஐ நிகழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ நடந்திருக்கும். அதனாலதான் அதை பத்தி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? யசோதா ஏஐ அப்படிங்கிறது பெண்களுக்கு இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் தேசிய செயற்கை நுண்ணறிவு கல்வி அறிவு இயக்கம் தான். ஏஐ லிட்ரஸியை விமென்ஸுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணதான் யசோதா ஏஐ. 2025 மே 22 லான்ச் பண்ணியிருப்பாங்க. யார் லான்ச் பண்ணாங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் சார்பில் தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ பெண்களுக்கு ஏஐ கல்வி வழங்கணும், டிஜிட்டல் திறன் கொடுக்கணும், சைபர் பாதுகாப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்னாலஜியில் அந்த ஜெண்டர் கேப்பை ரிடியூஸ் பண்ணணும், பெண்களுடைய இதை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த யசோதா ஏஐ. நெக்ஸ்ட் சம்மிட். தென்மண்டல குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை. ஸோ இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் இந்த தென் மண்டல குழு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. சென்னையில் எங்கன்னா கோவளத்தில்
தலைவர் வந்து அமித்ஷா, துணைத் தலைவர் வந்து ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் துணைத் தலைவராக இருந்திருப்பாங்க இந்த மாநாட்டுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தென் மாநில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தென் மாநிலங்கள் மட்டுமே பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மொத்த ஜிடிபியில 30%, 30% மேல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம். சிங்கப்பெண் கடன் திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7015 கோடி. ஸோ சிங்கப்பெண் கடன் திட்டம் அப்படிங்கிறது இப்போ பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கிறத உறுதிப்படுத்துற வகையில் அவங்களுக்கு 7015 கோடியில இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஸோ பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவு நிறுவனங்கள் மூலமாக 7015 கோடியில இந்த சிங்கப்பெண் கடனுதவி திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. நெக்ஸ்ட் ஊரக தொழில் கடன். இப்போ விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் அவங்களுக்கு 5000 கோடி ரூபாய் வரைக்கும் அதாவது கடன் கிடைப்பதற்காக 5000 கோடி ரூபாயில 9% வட்டியோட இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டுறவு நிறுவனங்கள்லாம் உற்பத்தி செய்யறாங்க இல்லையா பொருட்கள், அதை இன்னும் ஃபேமஸ் ஆக்கணும், அதோடைய விற்பனை இன்னும் அதிகப்படுத்தணும், அதன் மூலமாக வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பொதுவான பிராண்ட் நேமை இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அந்த பிராண்ட் நேம் தான் வெற்றி. வெற்றி அப்படிங்கிற பொதுவான வணிக சின்னமானது உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். தாய் கேர் திட்டம். இப்போ கர்ப்பிணி பெண்கள் பாத்தீங்கன்னா அவங்க கர்ப்பம் அடைஞ்சதுலேருந்து நெக்ஸ்ட் மகப்பேறு அவங்களுடைய பிரசவம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் ஃபுல்லாவே அவங்களுக்கு கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தாய் கேர் திட்டம். நெக்ஸ்ட் சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம். இந்த ஸ்கீம் என்னன்னா இப்போ சுய உதவி குழுக்கள், மகளிர் குழுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கிறது, அவங்களுக்கு ஒரு மூலதன மானியம் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம். 5 லட்சம் முதலீட்டு மானியமானது வழங்கப்படும் அந்த மாதிரி குழுக்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மண்ணின் மகள் திட்டம். ஸோ இந்த ஸ்கீம்ல ஆதி திராவிடர் பழங்குடியினர், அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள், அதாவது விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றணும், அந்த பெண்களை வந்து நில உரிமையாளர்களாக மாற்றணுங்கிறதுக்காக மண்ணின் மகள் திட்டம். அடுத்து ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். இப்போ பழங்குடியின குடியிருப்புகள் இருக்கும் இல்லையா, அந்த குடியிருப்புகளை மேம்படுத்தணும், அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம். அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஆதி திராவிட பழங்குடியினத்தை சேர்ந்த அந்த அவங்க வாழக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இந்த அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம். நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இந்தியா மற்றும் ஜப்பான். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் இடையே வந்து இந்த கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தணுங்கிறதுக்காக ஒப்பந்தமானது சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல சுதந்திரமாக அந்த கப்பல் போக்குவரத்தை, கடல் போக்குவரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒத்துழைப்பு வந்து இந்த ஒரு அக்ரிமெண்ட்ங்கிறது சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் குடியுரிமை 3வது திருத்தம் விதிகள் 2026 கீழ் குறிப்பிட்ட பகுதிகளில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். ஸோ இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு பார்த்தீங்கன்னா குடியுரிமை 3வது திருத்த விதிகள் 2026 கீழ் ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள், ஒரு சில யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து வெளிநாட்டவர்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாக இல்லைன்னா நேச்சுரலைசேஷன் மூலமாக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது, அவங்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கான அந்த டிசிஷன் எடுப்பாங்க இல்லையா, அது மாவட்ட ஆட்சியரே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிகள்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்கம், அஸ்ஸாம், திரிபுரா இந்த ஸ்டேட்டு பிளஸ் 2 யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இந்த 2 யூனியன் டெரிட்டரி. இங்க வந்து பதிவு மூலமாகவும் அல்லது நேச்சுரலைசேஷன் இயல்புரிமை மூலமாகவும் விண்ணப்பிச்சிருக்காங்க வெளிநாட்டவர்கள் இந்திய குடியுரிமை வேணும் அப்படின்னா. இதுக்கு முன்னாடி வந்து அதுக்குன்னே ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் வந்து இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு உயர்நிலை குழு அப்படிங்கிறது இருக்கும், அவங்க தான் வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ மாவட்ட ஆட்சியரே இந்த குடியுரிமையை வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த விதிகள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமாகவும் நேச்சுரலைசேஷன் மூலமாகவும் அவங்க கோரி இருக்காங்க அப்படின்னா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். வங்கதேசத்தின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர். மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர் தான்
வங்கதேச நாட்டுடைய புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு போட்டியின் மூலமாக அதிபராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. வங்கதேசத்துடைய 23வது அதிபராக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அடுத்த ரீசன் நியூஸ், மியான்மருடைய அதிபர் மின் ஆங் ஹலைங், அடுத்து வியட்நாமுடைய ஜனாதிபதியாக டோலாம் இருக்கிறாங்க. மங்கோலியாவுடைய பிரதமராக நியாம் ஓசோரின் உச்ரால், அடுத்து நெதர்லாந்துடைய பிரதமர் ராப் ஜெட்டன், அனுராக் ஜெயின் இப்போ நிதி ஆயோக்குடைய சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்எஸ் ராஜா சுப்ரமணி முப்படை தலைமை தளபதியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தீரஜ் சேத் அவர்கள் இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக இருக்கிறாங்க. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், உலக அளவில் மக்கானா உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. மக்கானா உற்பத்தியில இந்த தாமரை விதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மக்கானான்னு சொல்லுவோம். மக்கானாக்குன்னு ஒரு வாரியம் அமைக்கணும், மக்கானா வாரியம் பீகார்ல அமைக்கப்படும் கூட பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. 2025 மக்கானா வாரியம் அமைச்சிருப்பாங்க அதன்படி. ஸோ அந்த மக்கானா உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நாடு தான் நம்ம இந்தியா. ஸோ மக்கானால பாத்தீங்கன்னா மித்திலா மக்கானாவுக்கு GI டேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமா எங்க மக்கானா உற்பத்தி அதிகமா நடக்குது அப்படின்னா பீகார்ல நடக்குது. உலக அளவுல இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா லாஸ்ட் நிதியாண்டுல 25-26 80,590 மெட்ரிக் டன் மக்கானாவானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. மக்கானா வாரியம் 2025 அமைக்கப்பட்டது. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கான திட்டம் இது. 2025-26 2030-31 வரைக்கும் இதுக்காக பாத்தீங்கன்னா மத்திய அரசு 476.03 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ரீசன் நியூஸ், உலக தரவரிசையில இந்தியா எந்தெந்த உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பால் உற்பத்தி, பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து கோதுமை உற்பத்தி, பழங்கள், காய்கறிகள், கரும்பு, பருத்தி, நிலக்கடலை இந்த உற்பத்தியில இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இம்பார்ட்டன்ட் டே, உலக கொசு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் இந்த உலக கொசு தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். அதாவது இந்த மலேரியா நோய் அப்படிங்கிறது பெண் அனாபிலிஸ் கொசு கடிக்கிறதுனால தான் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு 1897ஆம் ஆண்டு சர் ரொனால்ட் ராஸ் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை நினைவு கூற வகையில தான் இந்த கொசுக்கள் தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 20ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். இதுக்காக 1902 மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கும். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, ஒண்டி வீரனின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20. அதாவது பூலித்தேவருடைய படை தளபதியா இருந்தவர் தான் ஒண்டி வீரன். அவருடைய நினைவு நாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இவர் பாத்தீங்கன்னா 1771 இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி தென்மலை போர்ல வீர மரணம் அடைஞ்சிருப்பாரு ஒண்டி வீரன். அடுத்து ஸ்போர்ட்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராக உருவெடுத்துள்ளவர் யார்? ஆன்சர் பிரக்யானந்தா. பிரக்யானந்தா பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய நம்பர் 1 செஸ் வீரராகவும் உலக அளவுல 8வது இடத்துக்கும் வந்திருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டா அமெரிக்கால செயின்ட் லூயிஸ்ல சிங்ஃபீல்டு கோப்பை செஸ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். அந்த போட்டியில இவர் செகண்ட் பிளேஸ் 2ஆம் இடத்தை பிடிச்சிருப்பார். அதன் மூலமாக இந்திய சதுரங்க வீரர்கள் தரவரிசையில முதலிடத்துக்கும் உலக தரவரிசையில 8வது இடத்துக்கும் வந்திருக்காங்க பிரக்யானந்தா. அடுத்து ஷார்ட்ஸ் நியூஸ், இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த லட்சுமணன் மையப்பன், இவர் பாத்தீங்கன்னா 16 வயசுலேயே CA சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருக்காரு. அதன் மூலமாக கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு மிக இளம் வயதுல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டான ஆண் நபர் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை படைச்சிருக்காரு இவர். அடுத்து 21 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு GS பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நாளைக்கு SI பேட்ச், அடுத்து செப்டம்பர்ல GS பேட்ச் தமிழ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்தி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பெண்களுக்கான இந்தியாவின் முதல் தேசிய செயற்கை நுழைவு கல்வி அறிவு இயக்கம் எது? ஆன்சர் யசோதா AI. தென்மண்டல குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னை. சிங்கப்பெண் கடன் திட்டத்திற்கு எத்தனை கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 7015 கோடி. சமீபத்தில் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளிடையே மேற்கொள்ளப்பட்டது? இந்தியா மற்றும் ஜப்பான். குடியுரிமை 3வது திருத்த விதிகள் 2026 கீழ் குறிப்பிட்ட பகுதிகளில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை வழங்கும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மாவட்ட ஆட்சியர்.
வங்கதேசத்தின் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் ஆலம்கீர். உலக அளவில் மக்கானா உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஆன்சர் இந்தியா. உலக கொசு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. ஒண்டி வீரனின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இந்தியாவின் நம்பர் 1 செஸ் வீரராக உருவெடுத்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆர் பிரக்யானந்தா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.